இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 1:19. கர்த்தர் அவளை நினைந்தருளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அன்னாள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சகோதரியா இருந்தாங்க. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. பெண்ணின் நாளுக்கோ நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ஒரு பிள்ளைய கூட கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்ன்ற அந்த இருதயம் பெண்ணின் நாளுக்கு இல்ல. ஆனா அன்னால பாக்குறோம், பிள்ளையே இல்ல, ஆனாலும் கர்த்தர் எனக்கு பிள்ளைய கொடுத்தா அதை நான் கர்த்தருக்கே கொடுப்பேன், கொடுக்கிற ஒரு இருதயம் அன்னாள் கிட்ட இருந்துச்சு. பிரியமானவர்களே, மனக்லேசமாய் ஒரு வேதனையோடு துக்கத்தோடு மிகுந்த வியாக்குலத்தோடு இருந்த இந்த அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா உமக்கு நான் தரேன், உமக்கே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்களே, துக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபித்த அன்னாள் ஜெபம் முடித்த பிறகு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் துக்கமுகமா இருக்கல, ஒரு சந்தோஷம். ஏன்னா பாரத்தை எல்லாம் ஏசப்பா கிட்ட இறக்கி வைத்ததுனால அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாக என்னுடைய லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபெய்த் அன்னாளுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. பிரியமானவர்களே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை நினைந்தருளினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். சில நாளிலேயே அன்னாளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. கர்த்தரிடத்தில் கேட்ட பிள்ளைய கர்த்தரிடத்துக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்திலேயே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசப்பாவுக்கென்று கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக வரணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற, கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். நிச்சயமாக அதை பார்க்கிற ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நினைப்பார். அன்னாளை ஆசீர்வதித்த ஆண்டவர், அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஒரே ஒரு பிள்ளையை கேட்ட அன்னாளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிள்ளையோடு கர்த்தர் ஸ்டாப் பண்ணல, இன்னும் அதிகமான பிள்ளைகளை தருகிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அன்னாளை நினைந்தருளின ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அன்னாளை ஆண்டவன் நினைந்தருளினீர், அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது சுவாமி. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மைகளை கொடுங்கப்பா, ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்ப பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஆண்டவரே, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஆனாலும் நன்மை இல்லையே, எவ்வளவு பணங்களை செலவு பண்ணுகிறோம், என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க சுவாமி. நீர் அற்புதத்தை இந்த மாதத்திலே செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நன்மைகளை கர்த்தர் தருவீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும், குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விபத்துகள், நாச மோசங்கள், பலவிதமான வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிற எங்கள் தேசத்துல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.